ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு புதுசாக ஒரு டிஃபன் வெரைட்டி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். அதே அளவு 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம் சாறு சேர்த்துருக்கேன். இதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நான் இப்போ இந்த மாவு பதத்தை காட்டுறேன். இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் இதுக்கு ஒரு குக்கர் கிண்ணம் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் இதுக்கு வந்து பேனில் தண்ணி வச்சு ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே சூடு பண்ணிக்கலாம். இல்லை இட்லி பாத்திரத்தில் வேணுனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி நம்ம இதுக்கு வெயிட் போட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நம்ம நடுவில் இது திறந்து கூட பார்க்கலாம் வெந்துடுச்சான்னு. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ வெந்துடுச்சான்னு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, ஒட்டாமல் வருது. இப்போ தட்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கீரி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். அது மேலே தூவுறதுக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ இந்த மாதிரி கத்தியில் சுற்றி கீரி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ தட்டில் இதை கவுத்து போட்டு தட்டினோம்னா கண்டிப்பாக அதில் இருக்கிறது கீழே விழுந்துடும். பாருங்கள், வெளியில் வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பிக்கலாம். நம்ம எடுக்கும் போதே சாஃப்டாக இருக்குது. ஒரு கத்தி வச்சு நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இதுக்கு. பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ஹாப்பி குக்கிங்.